ஹாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்கோட லவ்வர் ஆஃப் ட்ராகுலா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் அப்படியே ஒரு நிமிஷம் கடுப்பான தயாங்கோ அப்படியே வேம்பேரா மாதிரி ரெண்டு பேத்தையும் அப்படியே அழகாக தூக்கியிருப்பான். அவன் அப்படி தூக்கி வேம்பேரா பாடி நிற்கிறத பார்த்து நீங்கள் பதறி போய் நிற்க குழந்தை அப்படியே அழுக ஆரம்பிக்க. இப்போ தான் தயாங்க நினைவே வருது. ஓ ஷிட் அப்படின்ட்டு அப்படியே தன்னோட உருவத்துக்கு மாறது இல்லாமல் அங்கே நடந்த ஒரு விஷயத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மாற்றி அப்படியே சாதாரணமாக ரெண்டு பேர்த்தையும் கண்ணு அப்படியே ரெட்டிஷாகி தூக்கி அப்படியே வந்து கீழே விசிறான். அப்படியே இப்போ நீங்கள் அவனை பிரமிப்பாக பார்க்குறீங்க. ரெண்டு பேரும் கீழே விழுந்து என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அவங்க ரெண்டு பேர் முழிக்க என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவன் என்னோட பிரின்சஸ். இவ்வளோ இப்படி பேசுகிறவங்களுக்கு யாரோ தைரியம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துன்னு கத்த. பட் அவன் எல்லாத்தையுமே அவனோட லாங்குவேஜில், அதாவது கொரியனில் பேசிகிட்டு இருக்கான். பட் அவங்களுக்கு எதுவுமே புரியல. என்ன பேசுகிறான் இவன், ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்சை பார்த்துட்டு அப்படியே வேவன் முழிச்சிட்ருக்கா. இப்போது அங்கே டிரான்ஸ்லேட்டர் இருப்பார்ல, ஸோ அவர் வந்துட்டு அவன் என்ன பேசுகிறாங்கிறத அவங்களுக்கு மொழிபெயர்க்க இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. இதெல்லாம் கேட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வராத குறையா அப்படியே ஒரு ஷாக்கு, அப்படியே வெறுப்பாகவும் இருக்குது. இவளுக்கு இப்படி ஒரு வாழ்வா அப்படிங்கிற மாதிரி. பட் அவன் சொன்னதெல்லாம் கேட்டு இங்கே முறையாக சந்தோஷமாக அப்படியே கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர அப்படியே அவனை பார்க்குறீங்க. நம்மளை எந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கான் இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களோட பார்வை. அப்படியே நீங்கள் கர்வமாக பார்த்துட்ருக்கீங்க. தாயாங்கோ ஏய் சி அப்படின்றதும் அப்படியே ரெண்டு பேரும் பயந்து போய் அவனை பார்க்க. என் வீட்டு கேட்டை கூட தொடரத்துக்கு அருகதை இல்லாத டாக்ஸுக்கு போனால் போகுதுன்னு இங்கே வேலை போட்டு கொடுத்தேன். அதுக்கு ஒரே காரணம் என் டார்லிங். அவள் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்தீங்களேன்னு ஒரே காரணத்துக்காக தான் போனால் போகுதுன்னு இங்கே உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். அவளுக்கு கீழே அடக்கி வேலை பார்ப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளோ பேசினதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கெட் அவுட் அப்படின்னு சொல்லி அவன் கத்த. அவங்க ரெண்டு பேத்துக்குமே இவ இருக்கிற வீட்டில் இவளுக்கு சேவகம் செஞ்சு அப்படி சாப்பிட்ணுன்னு எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சமகாண்டில் கோவமாக முறுக்கிட்டு போகணுன்னு தான் தோணுது. பட் அதெல்லாம் செயல்படுத்த முடியாது. பிகாஸ் அவங்க இருக்கிற நிலமை அப்படி. சொத்தெல்லாம் போய் இப்போ வந்துட்டு வேலையே இல்லாமல் தான் ரெண்டு பேரும் அலைஞ்சிட்ருக்காங்க. வீட்டு வேலையாவது கிடச்சதுன்னு தான், அதுவும் இங்கே மட்டும்தான் கிடச்ச, வேறு எங்கேயுமே யாரும் வேலை கூட கிடக்கல. எல்லாருமே வந்துட்டு கூட இருந்த அப்பாவையும் மகளையும் சாப்பிடிச்சு சொத்தை அட்டையை போட்ட கும்பல் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளோடவே பயந்துக்கிட்டு எல்லோரும் விரட்டி அடித்ததுக்கப்புறம் தயாங்க இருக்கிற இவன் மட்டும்தான் வேலை கொடுத்துருப்பான். ஸோ அதனால் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போது இப்படி இவன் சொல்லிட்டா வேற எங்கே போகிறது, சாப்பிட்றது, தங்குறது, திங்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு ஐயோ சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நாங்களே பாவம் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அவனும் அப்படியே நிற்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு காலை பிடிச்சிட்டு கெஞ்சுதுங்க. சார் ப்ளீஸ் சார், தெரியாமல் பேசிட்டு சார், இன்னும் அப்படி பேசவே மாட்டோம் சார். சார் எங்கள் பணம் நகை எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லோரும் ஏமாற்றி பிடிக்கிட்டாங்க சார். என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை சார். நாங்களே எதுவுமே இல்லாமல் அன்னாட காய்ச்சி அழைச்சிட்ருக்கோம். எங்கேயுமே வேலையும் கிடைக்கல சார். இங்கே மட்டும் தான் வேலை கிடச்சிது. எல்லா பக்கமும் நாயை விட கேவலமாக எல்லாம் துரத்தி விடுறாங்க சார். சார் இதையும் விட்டுட்டா நாங்கள் சோத்துக்கு சிங்கி தான் சார் அடிக்கணும். ப்ளீஸ் சார், தெரியாமல் பேசிட்டோம். இனிமே வாயை திறக்க மாட்டோமே. ரெண்டு பேரும் அப்படியே எப்படி இருந்தோமோ அது மாதிரி ஒரு மூலையில் இருந்துக்கிறோம் சார். சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு ரெண்டு பேரும் காலில் விழுந்து அப்படி கெஞ்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அந்த கதறாங்க. கரையிறானா பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அப்படியே தயாங்கோ அப்படின்னு அப்படியே காதை குறைஞ்சிட்டு உங்கள் பக்கம் திரும்பி, பேபி இதில் நீ தான் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இவங்க பண்ண துரோகம்லாம் உனக்கு தானே. ஸோ நீ தாண்டி சொல்லணும். இவங்க இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவன் இல்லை அடித்து துரத்தட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ரெண்டு பேர் காலில் விழுந்து கெஞ்ச. இப்போ தான் உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் லைட்டாக ஞாபகத்துக்கு வருது. அப்படியே உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குது. அவங்கள அப்படியே தயாங்க பிடிச்சிட்டு என்னாச்சு பேபி, ரொம்ப யோசிக்காத அப்படிங்கிறான். உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. என்னோட சித்தியோட பையன், அப்போ எனக்கு என்ன நடந்தது அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, இது மட்டும் ஞாபகத்தில் இருக்குது. அப்போது என் கனவுல வந்ததெல்லாம் உண்மைதானா? அப்போ இவங்க சரியான கொடூரர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இப்போ கெஞ்சும் போது பாவமாக இருக்குது. சிலருக்கு தான் மனசாச்சே இல்லை, அரக்கத்தனமாக நடந்துக்கிறாங்க. அதுக்கு நானும் அந்த மாதிரி நடந்துக்கணும்னு இல்லை. எனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குது. அதனால் இவங்க இங்கேயே இருந்துட்டு போட்டோம், சோத்துக்கே வழி இல்லைங்கிறாங்க. எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத வேர்ட்ஸை பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்தால் இங்கேயே இருந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே உங்கள் மூஞ்சியை பார்த்துருக்காங்க. நீங்கள் அவங்க பக்கம் கூட திரும்பலை. அப்படியே நீங்கள் குழந்தைய கொஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. தயாங்கோ ஃப்ரைடே அப்படின்னு இருந்தோம். ஃப்ரைடே எஸ் பாஸ் அப்படின்னு வந்து நிற்கிறோம். அதான் என் பேபியே சொல்லிட்டாலே
அவள் சொன்ன மாதிரி இனி இதுங்க அவள் கண்ணில் படக்கூடாது, இதுங்க ரெண்டையும் அப்புறப்படுத்து, பட் இங்கே வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அடுத்த நிமிஷம் ஆளுங்க வந்து அவங்கள அங்கேருந்து தரத்தரன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அதோட எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டதும், அதோ பேபி உனக்கு எது பிடிச்சிக்கோ எதை வேணாலும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க. அது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. அந்த ரூம்குள்ளே போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கோ நினைவெல்லாம் உங்கள் சித்தி பையன் பண்ணதெல்லாம் நினைக்க, அப்பா அவருக்கு என்ன ஆனது, அப்பாவையும் கொண்டுட்டாங்களா அவங்களா, அப்போ என்னையும் நான் மட்டும் எப்படி உயிரோடு இருக்கேன், பல கேள்வி. இதுக்குமே பதில் தெரியல. செம குழப்பத்தில் அப்படியே அதே நிலமையில இப்படி யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கேன். திடீர்னு மடியில் இது ஹெவியாக தெரியுது. அப்படின்னு அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம தயங்க தான். அப்படியே படுத்தது மட்டும் இல்லாமல் அவன் உங்கள் பிளிஸ்ட்டை பிடிச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. பார்த்தா தெரில அப்படின்ட்டு அவனை மறுபடியும் இந்த பக்கமும் செக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு மோஜத்தை நவுத்துறீங்க. ஏய் என்ன பேபி அப்படிங்கிறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள், நானே எந்த மாதிரி மனநிலையில் இருக்கேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்காம அப்படின்ட்டு நீங்கள் நெளிஞ்சிக்கிட்டே அப்படியே பேச அவனும், பேபி எனக்கு இப்போ அது தேவை அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியே உங்களை இழுத்து இன்னும் நல்லா அப்படியே லிக் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களோ நான் சொல்கிறத கேட்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு தள்ளுறீங்க. ஏய் பேபி என் வாய் தானடி வேலையாக இருக்குது, ஓய் பேசிக்கிட்டு தானே இருக்குது, நீ பாட்டுக்கு பேசு, எஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது அது கேட்கும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கா லிக் பண்ணிகிட்டே இருக்க. நீங்கள் அப்படியே அவனே முறைக்க, இப்போ பேசுகிறியா இல்லை அந்த வாய்க்கும் நான் ஒர்க் கொடுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் அவனே பார்த்துருக்கா இது வேலைக்காக மாட்டான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கா ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி அவன் மேக்கவுட் பண்ண ஆரம்பிக்கா. என்ன பேசிகிட்ருக்கா நீ அப்படின்னு நீங்கள் திக்கி திணறி பேசிகிட்டு இருக்கா. அவனும் என்னடி பேசு, நான் தான் கேட்டுட்டு தானே இருக்கேன், அதான் அவனை பேச வேணாம் நான் சொன்னேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கா அப்படி கிளிக் பண்ண. ஐயோ இப்படி பண்ணால் எப்படி பேசுகிறதா அப்படிங்கிறீங்க. அவனும் பேசுடி பேசு பேபி, நீ பேசுறதை கேட்க தான் நான் இருக்கேன், பேசு அப்படின்ட்டு இருக்க. நீங்களும் அப்படி சரி அது வெளியில் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா எதுடி அப்படின்னு கேட்குறான். எனக்காக தான் இந்த வீட்டை வாங்கினீங்க அப்படின்னு எல்லாமே சொன்னீங்களே, அதெல்லாம் உண்மையா, எல்லாமே எனக்காகவா பண்ணீங்க, ஏன்னா அவ்வளோ பிடிக்குமா தயாங், நீ சொன்னதெல்லாம் உண்மையா தயாங் அப்படின்னு கேட்கா. ஹே பேபி நான் எனக்கிட்டே போய் சொல்லியிருக்கேன், வந்த நாள்லேருந்தே நான் உண்மையை தாண்டி சொல்லிகிட்ருக்கேன், நீ தான் எதையும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, நான் எப்போவுமே அதே தாண்டி சொல்லிகிட்ருக்கேன். யூ ஆர் மை எவ்ரி திங், யூ ஆர் ஒன்லி மைன், யூ ஆர் மை ஹோல் லைஃப் டார்லிங் ஹீரா பேபி. அவன் சொல்லி வாய மூடல. அப்படியே நீங்கள் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு கண்ணில் டியர்ஸ் வர இழுத்து தயாங்க அப்படியே அவன் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறீங்க. ஒரு நிமிஷம் அவனே நீங்கள் கொடுத்த கிஸில் ஷாக் ஆகி இது அவளாக கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்படியே நீங்கள் அவனை பார்த்துட்டே கிஸ் பண்ணுறீங்க. அதாவது ஹாப்பியாக மனசார கொடுக்குற கிஸ் அவனுக்கும் புரிஞ்சிருக்கு. ஸோ அவனும் பேக் கிஸ் பண்ண 2 பேரும் ரொம்ப நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கும் இப்போல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்குது, மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. பிகாஸ் வந்து உங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து உங்களுக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லாட்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அப்பா மட்டும்தான் பாசமாக இருந்திருக்காரு, அவரும் இறந்துட்டார். சித்தி பையனும் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் தெரியுது. அம்மா பிறந்தப்பே இறந்துட்டாங்க. ஸோ யாருமே இல்லாமல் அப்படியே இருந்தவங்களுக்கு இப்போ இவன் எல்லாமுமா கிடச்சிருக்கான். அதுவும் நீங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவன் நடந்துக்கிறது. சில விஷயங்களில் மட்டும் ஹார்ஷாக நடந்துக்கிட்டாலும் மற்றபடி உங்களை அப்படி பார்த்துக்கிறான் அப்படிங்கிறது இப்போ தான் உங்களுக்கு புரியுது. நம்ம மேலே இப்படி உயிராக இருக்கிறானே, இந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கா, நம்ம நிஜமாக கொடுத்து வச்சுருக்கணும், என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களோட ஃபீலிங்ஸ். ஸோ அவன் மேலே இப்போ லவ் உங்களுக்கு அதிகமாகுது. ஸோ எப்போவுமே தேங்க தான் உங்களை சீண்டி ஏதாவது பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். பட் இப்போல்லாம் நீங்கள் அவனை லவ்வபுளாக பார்த்துட்டு அவனுக்கு இதானே பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன்கிட்ட நீங்கள் சீண்ட ஆரம்பிக்கிறீங்க. அவன் சீண்டெல்லாம் போய் இப்போ நீங்கள் சீண்டி இப்படி பண்ணலாமா, இந்த பொசிஷன் ஓகேவா, இங்கே கிஸ் பண்ண அப்படிலாம் சொல்லி கேட்டு வாங்கிக்கிறீங்க. அவனே யாரடி நீ இவ்வளோ நல்லா என்னமோ இப்படி சுற்றிட்டு இருந்தா, கிட்ட வந்தாலே பதறி அடிச்சுட்டு ஓடுவா. இன்றைக்கி அவளாக வந்து அதுவும் அவள் மூஞ்சில் இருக்க அந்த ஹாப்பினஸ், அப்பா இதை கொண்டு வர என்ன பாடுபட்ட. இத்தனை நாளாக ஒரு மூஞ்சி தூக்கி வச்சுட்டே தெரிஞ்சிட்டு இருந்தா, இப்போ தான் மூஞ்சில் சந்தோஷமே தெரியுது. இவளுக்கு இப்படி சிரிக்க தெரியும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவனும் உங்களை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். என்னதான் நீங்கள் ஹாப்பியாக சுற்றி வந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் டவுட்ஸ் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ எப்படி ஹாப்பியாக இருக்கிறானோ அந்த மாதிரியே இருப்பான். பட் நீங்கள் ஏதாவது கேள்வின்னு அவன்கிட்ட போனால் மட்டும் பேச விடாமல் வாய் அடித்து விட்டுருவான். அந்த அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டுருவான். பிகாஸ் நீங்கள் கேட்டால் தானே பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்களும் அடிக்கடி அவன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது இதுதான்.
எனக்கு என்னாச்சு? நான் கத்தியால் குத்துனதுக்கப்புறம் எப்படி உசுரோடு இருக்கேன்? நீங்கள் அப்படியே என்ன பார்த்தீங்க? ஏன் என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க? இந்த கேள்வி தான் இவ்வளோ பாசமாக இருக்கவர் ஏன் நிறைய பண்ணும்? இந்த கேள்வி தான் அவளுக்கு உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவனும் இந்த டாப்பிக்கை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே வேறு ஏதாவது ஒரு சில்மிஷத்தை செஞ்சு உங்களை மாற்றி விட்டுருவான். அதனாலே நீங்கள் வந்துட்டு இந்த குழப்பம் மட்டும் தீராமல் தான் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே உங்களை பிடிச்சி எடுத்து என்னடி அப்படிங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் மேலே பார்த்துட்டு அப்படியே நீங்கள் அவன் செஸ்டில் கோலம் போட என்னாச்சு பேபிக்கு அப்படின்னு உங்கள் ஃபிங்கர்ஸ் அப்படியே எடுத்து அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஷை ஆகிட்ட ப்ளஷ் ஆகுறீங்க. அவனும் ஹர்ரா இப்போ தான் இதெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். சும்மா இரு தயாங் தயாங் நான் கேட்டா ஆரம்பிச்சிட்டாடா தான் இவள்கிட்ட கொஞ்சம் இறங்கி பேசக்கூடாது அப்படின்ட்டு அவனும் இங்கே பாரு அப்படின்னு எதுவும் சொல்ல வர நீங்கள் தயாங் எனக்கு ஒரே ஒரு டவுட் அதை மட்டும் கிளியர் பண்ணு. என்னடி நீங்கள் தானே இதுக்கெல்லாம் காரணம்? எதுக்கு? என் சித்தி தம்பி அவங்க நிலைமைக்கு காரணம் நீங்கள் தானே? என்ன பேபி சொல்கிற? நான் என்ன பண்ணேன்? நடிக்காத தயாங், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்று நினச்சேன்னா அதை கண்டிப்பாக செய்வேன். ஸோ இதெல்லாம் நீ தான் பண்ணியிருக்க. ஒத்துக்கோ. ஏன் இதை ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன? எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் ஒவ்வொரு வேலை தான். தயாங்கோ பதிலே சொல்லாமல் அப்படியே படுத்திருக்கான். ஆக்சுவலி தயாங் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான். ஸோ உங்களை இந்த மாதிரி பண்ணவங்கள சும்மா விட்டுருவானே என்ன? ஹீரோ அவங்கள பார்த்துக்கணுன்னு நினைக்கிறவன் அவன் எப்படி சும்மா விடுவான்? ஸோ அவங்களோட சொத்தெல்லாம் வந்துட்டு ஆளுங்களை வச்சு ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாமல் அவங்கள நடுத்தருவில் நிறுத்திட்டு இனி நீங்கள் பிச்சை தாண்டா எடுக்கணுங்கிற மாதிரி யார்கிட்டையும் வேலைக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு வேலையை பார்த்து விட்டான். அது மட்டும் இல்லாமல் வயிறஞ்சு சாக்கட்டுங்கிறதுக்காக அவங்க அதாவது நீங்கள் இருந்த வீடு தான் அந்த வீட்டையே தான் இப்போ வாங்கியிருப்பான். ஸோ யாரோ அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க, அந்த வீட்டிலே வேலை கிடச்சிச்சின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவன் தான் வாங்கியிருக்கான். வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை அவங்க வேலையும் வச்சு உங்களை பார்க்கும்போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸை தான் வரும்போது இவங்க வந்துட்டு அங்கே வேலைக்காரங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ணியிருப்பான். அதுவும் அவங்க பேசினதுமே அவங்கள தூக்கி போட்டு அப்படியே கொலை பண்ணணுங்கிற வெறியில் தான் இருந்திருப்பான். ஆனால் அவங்களுக்கு தான் ரொம்ப இறக்க மனசாச்சு. ஸோ உங்களுக்காக அவங்களெல்லாம் விட்டு வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செய்யணும், இப்படி உடனே சாகடிக்கக்கூடாதுன்னு தான் அவன் இவ்வளோ நாளும் வச்சு செஞ்சிட்ருக்கான் அவங்கள. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டாம அப்படியே அமைதியாக படுத்திருக்கா. நீங்கள் தயாங் என்ன பேபி சொல்லு தயாங், நீ தானே எனக்கு தெரியும், நீ தான் அப்படி பண்ணியிருக்க, உன் வேலை தானே அவங்கள இப்படி பண்ணது, உனக்கு எல்லாம் தெரியுது, ஏன் சொல்லவே மாட்டேங்கிற என்கிட்ட சொல்ல ப்ளீஸ் அப்படின்னு கேட்க. இங்கே பார் பேபி நம்மளை பற்றி மட்டும் பேசு. இதுவும் நம்மளை பற்றி தானே, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம லைஃப், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேபி உன்னோட லைஃப், இதெல்லாம் பற்றி பேச வேணாமா? இதெல்லாம் எதுவுமே நீ பேச மாட்டேங்கிறீ. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்மளை பற்றினா ஒன்லி செக்ஸ், கிஸ்ஸு, ஹக்கு, மைக்கோ, இதை தவிர வேறு எதுவும் பேச விட மாட்டேங்கிற. நீ பேசினா தானே என்னாலையும் நம்ம லைஃப் அடுத்த கட்டம் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். எனக்கே தெரியல என் லைஃப் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு. எந்த நம்பிக்கையில் எதன் அடிப்படையில் நான் உன் கூட இப்படி இருக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னையே முழுசாக உன்கிட்ட எதை வச்சு கொடுத்துட்டு எப்படி எந்த உறவில் நான் உன் கூட இருக்கேன் எனக்கு எதுவும் புரியல. அதை தானே கேட்குறேன், அதை கூட சொல்ல மாட்டேங்கிற. ப்ளீஸ் தயா, நமக்காக இல்லாட்டியும் நம்ம குழந்தைக்காகவாது யோசி. நம்ம எந்த நிலமையில் இருக்கோம், நம்ம எந்த உறவில் இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. அடுத்த நிமிஷம் செம்மகாண்டில் அப்படியே கழுத்தை பிடிச்சி பெட்டில் போட்டு அமுத்த அப்படின்னு நீங்கள் பயந்து போய் பார்க்குறீங்க. ஏய் இன்னும் கொஞ்சம் பேச விட்டால் போதுமே, அப்படியே தலைமையில் ஏறி உட்காந்துக்குவே. என்னடி சென்டிமெண்ட் ட்ராமாவா? இந்த ஃபூலிஸ் ஆக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதா. அதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இப்படிலாம் சென்டிமெண்ட்டாக பேசினா? அப்படியே உருகிட்டு பேபி பேபின்னு உங்கள் கால் அடியில் இருப்பேனா? பார், நான் சொல்கிறத கேட்கறதுக்கு தான் உன்னை வச்சுருக்கேன், நீ சொல்கிறத கேட்டுட்டா நான் ஆடுறதுக்கெல்லாம் கிடையாது, புரிஞ்சதா? அப்படி நீ நினச்சின்னா அது உன்னோட பெரிய தப்பு, உன்னோட முட்டாள்தனம். பார், நான் எதையும் கேட்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேனோ அப்படி தான் இருப்பேன். நீ என்னை நான் சொல்கிறத படி கேட்டு என் கூட இருக்கணும், புரிஞ்சதா? அதை விட்டுட்டு என்ன நீ ஆட்டி படிக்கலாம்னு நினைக்காத, புரிஞ்சதா அப்படின்னு கேட்டு அப்படியே அவங்கள முறைச்சிட்ருக்கான். பட் நீங்கள் பதிலே பேசலாம், சொன்னதுலேயே உடஞ்சி போயிடுறீங்க. கண்ணிலேருந்து டியர்ஸ் வர அவன் அழுத்தம் உங்களுக்கு கழுத்தை வலிக்க. பட் இருந்தாலும் எந்த எதிர்ப்பும் நீங்கள் அவனை தடுக்க கூட இல்லை. கழுத்துலேருந்து கையெடுன்னு கையை கூட ரசிக்கல, அப்படியே தான் படுத்துட்ருக்கீங்க.
அப்படியே கொன்னுடு, செத்துட்டா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களோட பார்வை. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் மேலே சொருக்க அப்படியே இருக்கா. தயங்கோ டப்புன்னு பதறி கையை எடுத்துகிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்போ கூட அசைவே இல்லை, அப்படியே என்னமோ மரத்து போன மரக்கட்டை மாதிரி தான் படுத்திருக்கீங்க. அவனும் சாரிடி, ஏன்டி என்னை டென்ஷன் பண்ணுற, பாரு பேபி, நான் சொல்கிறபடி கேட்டுட்டு பேசாமல் இரு, தேவையில்லாமல் என்னை டென்ஷன் பண்ணி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வர நாட்கள்லையும் உங்ககிட்ட அவன் என்ன தான் நெருங்கி பழகி என்ன பண்ணாலும் நீங்கள் மாதிரி மறுபடியும் இறுகி போயிடுங்க. ஸோ அப்படியே நீங்கள் உம்முனே தான் அலைஞ்சிட்ருக்கீங்க. அப்படியே 2 பேருக்குள்ளே லவ் மேக்கிங் நடந்தாலும் அவன் தான் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானே தவிர நீங்கள் இல்லை. அவனும் ஹே வெயிட் பண்ணுடி அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் மூஞ்ச கூட பார்க்கல, எங்கேயோ பார்த்துருக்க. ஹே நான் பாருடி, அந்த ஷைனஸை கொண்டு வாடி, ப்ளஷ் ஆகுடி, ஹே பாருடி அப்படின்லாம் சொல்லி என்னமோ கெஞ்சி கூட பார்த்துட்டான். பட் நீங்களோ எதுக்கும் அசைவு கொடுக்கல. எதை பண்ணுறோ பண்ணிட்டு போ, என் உடம்பு வேணும் அவ்வளோதானே, மற்றபடி என்கிட்டேருந்து எதுவும் கிடைக்காதுன்னு உணர்வே இல்லாத ஒரு ஜடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ அவனுக்கோ இப்போல்லாம் அவங்க கிட்டே வரும்போது கூட அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ உங்களை எடுத்துக்கணும்னு கூட அவனுக்கு தோணல. அப்படியே அவனும் சரி அந்த ஏரியா முடிச்சுட்டு இந்தியா கிளம்போம், ஃபாரின் கிளம்போம், இங்கே வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொரியா கிளம்புறதுக்கு ரெடியாக. இங்கே உங்களுக்கோ பீதி ஆகுது. என்னது இது, இவன் வந்த வேலைலாம் முடிஞ்சா, இவ்வளோ சீக்கிரம் இந்தியாவிலேருந்து போகிறோம்மா, இவன் போகிறதுனா போக வேண்டியதானே, எங்களை வேறு அங்கே கூட்டிகிட்டு போய் படுத்துகிறான் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க. அவனும் அவனோட ஒர்க் பார்க்க கிளம்பி போக உங்களுக்கு கடுப்பாகுது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, இவன் எங்கெல்லாம் கூப்பிட்றானோ அங்கே போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படியே டிவியை ஆன் பண்ணிவிட்டு பாப்பாவை பார்க்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே பக்கத்தில் அப்படியே ஏதோ ஒரு யோசனையில் உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே வந்து அவங்க சித்தியும் அவங்க சித்தி பையனும் அப்படியே பார்க்குறாங்க. இவளுக்கு வந்த வாழ்வா பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, நீ தானடா அன்றைக்கி அவளை குத்தி கப்பல்லேருந்து தள்ளி விட்டேன்டா. ஸோ கடலில் நடுக்கடலில் தள்ளியமாடா சாவாமல் பழிச்சுன்ட்டா. அத்தம்மா எனக்கு ஒன்றும் புரியல, எப்படிம்மா இப்படி வந்து உட்காந்துருக்குறா. அதை நினைக்க தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம இவளோட சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா கடைசியில் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் இப்படி ஓட்டாண்டியாக பிச்சைக்காரங்களா அவகிட்ட பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமேம்மா. ஆனால் அவள் பாரு எப்படி இருக்கான்னு. ஆமாடா, போதா குறைக்கு எவனோ ஒரு வெள்ளைக்காரனை கல்யாணம் பண்ணி குழந்த வேறு இருக்குடா. நமக்கு தான் எதுவுமே கொடுத்து வைக்கல. அவள் பாரு தர்த்தனையும் பிடிச்ச மாதிரி நினச்சா, ஆனால் அவள் தாண்டா நல்லா இப்போ வாழ்ந்துட்டுருக்கா. நல்ல வாழ்வு தான் இவளுக்கு. ஆடா ஆமாம்மா, நீ வேற ஏம்மா வயிற்றுச்சல் கலப்புற. இவள் கதையை முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா சனியாக வந்து நிற்குது. ஆனால் இந்த தர்த்தனத்தை எப்படிம்மா இவன் கட்டிக்கிட்டான், அதான் எனக்கு புரியல. அதாண்டா எனக்கும் புரியல. பாரு, அவளை ஒரு நிமிஷம் கூட விட மாட்டேங்கிறான். என்னமோ கையிலே தூக்கிட்டு திரிகிறான். என் மகாராணின்ட்டு ரொம்ப தான் பண்ணுறான். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் ரத்தியில் கூட பிடிப்பாங்களாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இவளுக்கு வந்த வாழ்வை பாரு, நினைக்க நெஞ்செல்லாம் பத்துருது அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்ப, அவனும் ஒரு பக்கம் ஆமாம்மா அப்படின்ட்டு வேலை செஞ்சுக்கிட்டே தான் 2 பேரும். அவங்க கை நறுக்க இவன் சமையல் பாத்திரத்தை கழுவி வைக்கணும் அப்படியே டுமின்னு பாத்திரத்தை போட்டு உடச்சிக்கிட்டு உங்கள் மேலே உள்ள காண்டில் அப்படியே கழுவி போட்டுட்ருக்கான் பாத்திரத்தெல்லாம் புலம்பிக்கிட்டே. ஆனால் நீ ஒன்று கவனிச்சாடா, என்னம்மா அவள் கழுத்தில் தாலி இல்லை ஒன்றும் இல்லை, மோதிரங்க இது மாற்றிருப்பான், அப்படியும் ஒன்றும் தெரியலடா. இப்படி பார்த்தா 2 பேர் கையில் ஒரே மாதிரிலாம் இருக்கணும், அந்த மாதிரி எதுவும் மாத்திர மாதிரி தெரியலையே. எனக்கு என்னமோ இவன் சும்மா கூட வச்சுருக்க செட்டப்புன்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாடா, பார்க்க அப்படி தான் தெரியுது. பொண்டாட்டி என்ன இப்படியே நடத்துவாங்க, பார்க்குற இடத்துலலாம் தொட்டுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு. சீச்சி கன்றாவி, இதெல்லாம் நம்ம இந்தியாவில் நடக்கிறதா? மாம், அவனே வெளிநாட்டுக்காரர், அதனால் அப்படி தான் நானும் நினச்சேன். ஆனால் அவன் செய்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பொண்டாட்டியாக பண்ணுற மாதிரி இல்லை, ஏதோ கூட வச்சுக்கிட்டதை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை இவ தான் அவனை வச்சுக்கிட்டு தெரிகிறாளோ. அம்மா என்ன சொல்கிறீங்க? அம்மாடா, அவள் அழகு அதிகம், அதனால் அதை வச்சு இப்படி ஆளை மயக்கிட்டு அழிகிறாளோ. நீங்கள் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். இவனா பாரேன், நாளைக்கே இன்னும் இவனை விட பெரிய பணக்காரன் எவனாவது வந்தான்னா இவனை கழுவி விட்டுட்டு அவன் கூட ஓடிடுவா அப்படின்னு ஒரு சவுண்டு வர. இப்போ 2 பேரும் ஹாத்தி அப்படின்னு திரும்பி பார்க்க அங்கே தயாங்க அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாகி செம்ம கானில் மறைச்சிட்டு வாட் டிட் யூ சே கமகை அப்படிங்கிறான். என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்னு அவங்க சித்தி கேட்க, அது இருமா நான் பேசிக்கிறேன். அது சார், நாங்கள் சும்மா எங்கள் தலையெழுத்து விதியை பற்றி புலம்பிகிட்டு இருந்தோம், மற்றபடி நாங்கள் எதுவும் உங்களை பற்றியெல்லாம் பேசலை சார், நாங்கள் எதுவுமே பேசலை சார், நாங்கள் எங்கள் பற்றி தான் புலம்பிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அவன் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்ட. தயாங்கோ ரியலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஃப்ரைடே பக்கம் திரும்பி, ஃப்ரைடே இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, இவங்க அதே தான் பேசிகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறான். அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம, இல்லை சார்,
இவங்க 2 பேருமே இவ்வளோ நேரமாக மேமை பற்றி தான் தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவன் என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் அவனுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவனும் அப்படியே ரத்தமெல்லாம் சூடாக செம்ம காண்டில் கண்ணெல்லாம் ரெட் ஆகி யூ டேமிட் பிச்சைக்கார பையலுங்களா அப்படின்னு சொல்லி 2 பேர்த்து கன்னத்தில் விட்ட அறையில் அப்படியே கண்ணை எரிய இவன் கையால் அடித்தானா இல்லை எதையும் வச்சு அடித்தானா என்னடா இந்த எரிச்சி எரியுது கண்ணமே பிச்சுட்டு போகிற மாதிரி அப்படின்னு அவங்க சித்தி பழம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு பாருமா உதட கிழிஞ்ச ரத்தமே வந்துருச்சு ஐயோ இவன் இருக்கான்னு தெரிஞ்சு பேசியிருக்க மாட்டோமே இவனுக்கு பாம்பு காது போல் எப்படி இங்கே வந்தானே தெரியலையம்மா ஐயோ இப்படி அடி வாங்க போகிறோமே இன்னைக்கு நம்ம செத்தோன்னு நினைக்கிறேன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமா அவளை பற்றி நம்ம பேசி வாங்கி கட்டிக்கிறோம் எல்லாம் நம்ம நேரம் எப்படி இவங்கிட்ட வந்து சிக்குனான்னு தெரியல இவங்க 2 பேர்த்திட்டையும் இப்போ நம்ம சிக்கிட்டு சீரழிச்சிட்ருக்கோம் ஐயோ என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு 2 பேரும் பதறி அடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க அடுத்த அரை விடுறதுக்குள்ள நீங்கள் ஏதோ சத்தம் கிடுச்சு அப்படின்னு குழந்தையோட இப்போ அவங்க வந்திருப்பீங்க ஸோ அவன் அடிக்க கை வாங்கியிருக்கானுங்க பயந்து போய் என்னாச்சு தயாங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கையை பிடிச்சி என்னாச்சு ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு இப்போ தான் பார்க்குறீங்க அவனும் அப்படியே உங்களை அப்படியே திரும்பி பார்த்துட்டு எதுவும் சொல்லலை பட் கையை மட்டும் உங்கள் ஷோல்டர் பக்கம் அப்படியே வச்சு உங்களை அப்படியே அழுத்தி அவனோட சேர்த்து ஹக் பண்ண மாதிரி நிப்பாட்டேன் உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஃப்ரைடே நடந்ததெல்லாம் அப்படின்னு சொல்கிறான் அவன் சொன்னதை கேட்டு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் அவங்க மேலே கோவமும் அதே நிமிஷம் தயாங் மேலே அப்படி ஒரு லவ்வும் வருது ஸோ நமக்காக இதை பண்ணியிருக்கானா அப்படின்னு நினைக்கும் போது எப்படி இருக்கும் அந்த ஹாப்பினஸோட அப்படியே அவனை பார்க்குறீங்க கண்ணில் அப்படியே டியர்ஸ் வர ஆல்ரெடி உங்களுக்கு வார்ன் பண்ணியிருக்கல என் பேபியை பற்றி எதுவும் பேசக்கூடாது இருக்கிற இடம் தெரியாமல் அவள் கண்ணு முன்னாடி கூட வராமல் இருந்துக்கங்கன்னு அப்படி சொல்லியும் எவ்வளோ தைரியம் இருந்ததா என் பேபியை பற்றியே தரக்குறைவாக பேசியிருப்பீங்க அப்படின்னு அவன் கண்ணெல்லாம் செவந்து பேசுகிற தோரணையிலே பார்த்து பயந்து போனது உங்கள் சித்தி தம்பி மட்டும் இல்லை நீங்களுமே ஒரு நிமிஷம் ஆடி போய் என்னடா இவன் இப்படி பேசுகிறான் ஐயனா நிற்கிறானேன்னு பயந்து போய் பார்க்குறீங்க அவனும் செம்ம காண்டில் ஃபேஸ்லாம் ரெட்டாக நிற்கா அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகி பயந்து போய் நீங்கள் நடுங்கிட்டு அப்படி தயாங்க இன்னும் இறுக்கி பிடிச்சி தயாங் அப்படிங்கிறீங்க அப்போ தான் உங்களை லைட்டாக பார்க்குறான் தயாங் காம் டவுன் சரி அவங்க பேசிட்டு போகிறாங்க விடுங்க அவங்க தான் அறிவே இல்லாமல் தரங்கிட்ட போய் கண்டத்தை பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக லோவாக நம்மளும் இறங்கக்கூடாது அதுக்கு போய் கையெல்லாம் நீட்டுவீங்களா வேணாம் ப்ளீஸ் வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ண அவனும் எஸ் யூ ஆர் ரைட் பேபி கையை நீட்டக்கூடாது கதையவே முடிச்சிருக்கணும் பட் உனக்காக தான் பேபி பாவம் பார்த்து விட்டு வச்சிருந்தா அதான் தப்பாக போச்சு எவ்வளோ திமிர் இருந்தா ஏன் பேபியவே என் வீட்டில் நின்றுட்டு தப்பாக பேசுவாங்க இவங்களெல்லாம் சும்மா விட சொல்கிறியா இதை கேட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஜோக்கானா உங்கள் சித்தி பையனும் அதுக்கு மேலே அவங்க 2 பேரும் மரண பீதியில் இருக்காங்க போச்சு இன்றைக்கி கதையை முடிக்க போகிறானா அப்படின்னு நீங்களோ இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஐயோ தயாங் கொஞ்சம் அமைதியாக இருங்க காம் டவுன் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க அவங்க புத்தி தெரிஞ்சும் நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலாக பேசக்கூடாது அவங்கள இதுக்கு தான் நான் இங்கே இருக்க வேணாம்னு நினச்சேன் நீங்கள் சொன்னீங்களே தான் பரவாயில்ல ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்களா அவங்க புத்தி இப்படி தான் காட்டுவாங்கன்னு தெரியும் அதுக்காக நீங்கள் அவங்களுக்குள்ள பண்ணிவிட்டு ஜெயிலில் போய் உட்காரதெல்லாம் நான் விரும்பலை அதனால் அவங்கள விட்டுடலாம் ப்ளீஸ் அவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்க வேணாம் எங்கேயாவது போய் தொலையட்டும் ஆனால் நீங்கள் அவங்கள எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள் ஏதாவது அவங்கள பண்ணி அவங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு அது குற்ற உணர்ச்சியாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் அதுக்காகவாது நான் அவங்க மேலே கொஞ்சம் கருணை காட்ட தான் முடியும் ப்ளீஸ் தயாங் அமைதியாக இருங்க எதுவும் பண்ணாதீங்க இது வரைக்கும் நான் எதையும் கேட்டோம் நீங்கள் சொன்னதும் இல்லை செஞ்சதும் இல்லை இந்த ஒரு விஷயத்தலாவது நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ் அவங்கள எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்கள குறுகுன்னு பார்க்க ஐயோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பயத்திலே பார்த்துட்டு இருக்கணும் இப்போ அப்படியே அவங்க பக்கம் திரும்ப ஐயோ இவன் பேசி நம்மளை உசுரோடு வச்சு விடுவாங்கன்னு பார்த்தா திருப்பி என்ன நம்ம பக்கம் திரும்புகிறான் அப்படின்னு அவங்க சித்தி ஒரு பக்கம் நடுங்க அம்மா வாய் வச்சுட்டு சும்மா ஏதாவது பேசி மறுபடியும் வாங்கி கட்டிக்காத ஆமாம் எஸ்லான மட்டும் விட்டுருவாங்களாடா இன்றைக்கி நமக்கு சமாதி கன்ஃபார்ம் அப்படின்னு 2 பேர் பேசி நிற்கா அப்படி தயாங் என்ன சொன்னீங்க எனக்கு என் பேபிக்கும் கல்யாணம் ஆகலை அதானே சொன்னீங்க என்ன சொன்னீங்க தாலி அதானே உங்கள் பிரச்சனை இப்போ இந்த நிமிஷமே என் பேபிக்கு நான் கல்யாணம் பண்ணுவேன் அதுவும் உங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்குறீங்களா ஹை ஓரமாக நின்று பாருங்கள் அப்படியே வயிறறிஞ்சு சாவுங்க
ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்து கத்தவும், ஃப்ரைடேக்கு அவன் எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியாமையா இருக்கும். இத்தனை வருஷமாக கூட இருக்கான். அவன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷம் வீட்டை அப்படியே கடன்னு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கல்யாண மண்டபமே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு அந்த வீட்டை செம்மையாக டெக்கரேட் பண்ணுறானுங்க 1 மணி நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் சர்ச்சில் அந்த ஃபாதிரரை கூட கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கி கொண்டு வந்து இங்கே நிற்க வைக்க அவரும் மலங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு முடிச்சுட்டுக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் பாஸ்க்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு தான் அதை சொல்லி கூட்டிகிட்டு வர மாட்டியாடா, எதுக்குடா இப்படி கடத்திட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வர அப்படின்னு அவர் பயந்துட்டு நிற்கா. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உங்கள் வேலையை பாருங்க, அதுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய அமௌண்ட் கிடைக்கும். ஏப்பா எனக்கு பணமே வேணாம், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நிற்கிறாரு. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, எங்கள் பாஸ் எல்லாமே கரெக்டாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே பணத்தை கையில் அமுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போகிறான். யாருடா இவனுங்க புதுசாக இருக்கானுங்கன்னு வீட்டையே அவர் சுற்றி பார்க்க, என்னடா இது வீடா இது அரண்மனை மாதிரி இருக்குது, செட்டப்பெல்லாம் செம்மையாக இருக்கே அப்படின்னு பார்த்துருக்கேன். இங்கே நீங்கள் உங்களையும் அப்படி தான் பியூட்டி பார்லர்லேருந்து ஆள் வர வச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்காக அவனே ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணி கொண்டாந்து அதை உங்களை போட வச்சு ஒரு ஒயிட் கலர் லாங் கவுனு அப்படியே வந்து அதான் கிறிஸ்டின்ஸ் மேரேஜில் போடுவாங்க லாங் கவுன். ஸோ அப்படியே உங்களுக்கு லைட்டான ஒரு மேக்கப்பு, பார்க்கறதுக்கே செம்ம ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. அப்படியே நீங்கள் உங்களே பார்த்துட்டு வாவ் நானா இது அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்க. இப்போ உங்கள் குட்டியை பார்க்க அதுவும் அப்படியே குட்டி கோட் ஷூட்டில் செம்மையாக இருக்கான். அட என் குழந்தைய அப்படி தூக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் அப்படியே இறங்கி வர இந்த பக்கம் தயாங்கோ அதே சேம் உங்கள் பேபி போட்டிருக்க அதே சேமில் அவனும் வந்து கோட் ஷூட் அதே மாதிரி போட்டுட்டு அப்படியே அவனோட ஐபாலை உருட்டி கீழே இறங்கி வரான். ஸோ அவனோடது இப்போ ப்ளூ ஐஸாக அப்படியே பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கான். அப்படியே நீங்கள் அவனை பார்த்துட்டே இந்த பக்கம் இறங்கி வரீங்க. அப்படியே வீட்டையும் சுற்றி பார்க்குறீங்க. டேங்கப்பா 1 மணி நேரத்தில் சொன்ன மாதிரி வீட்டை இப்படி ரெடி பண்ணிட்டான் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு வரீங்க. ஆனால் அவங்களால இப்போ கூட நம்ப முடியல, நமக்கு கல்யாணம் ஆக போதா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்திலே இருக்கீங்க. அப்படியே அவனை ரசிக்கவும் மறக்கலை. அப்படியே வந்து அவன் நிற்க இப்போ நீங்களும் இறங்கி வர அவங்க கையை பிடிச்சி அப்படியே அவங்க பக்கத்தில் அவன் பாட்டிக்கிறான். ஃபாதரோ பேனு பொழந்தா மெனிக்க அப்படியே 2 பேர்த்தையும் பார்த்துட்ருக்கா. ஃப்ரைடேவோ ஹலோ சார் அப்படின்னு கூப்பிட அவர் திரும்பவே இல்லை. ஃபாதர் அப்படின்னு கத்தா. ஏன்டா காதுக்கிட்ட வந்து கத்துற, எனக்கு நல்லா காது கேட்கும், கத்துற காது ஜவ்வு கிழிஞ்சிட போகுது அப்படிக்கா. அப்புறம் வாயா பேன் பொழந்துட்டு அங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. இல்லைடா இவனை பார்த்தா நம்ம நாட்டுக்காரமாக தெரில, அதான் அவர் இந்த நாட்டுக்காரில் இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கல்யாணம் பண்ணி வைங்க, அதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்தோம். சர்ச்சில் ஒரு கல்யாணம் அப்படியே நிற்குது, அதை முடிச்சு வச்சுட்டா வந்துருப்பேன், கல்யாணம் பண்ண தான் கூப்பிட்டு வரேன்னா சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், இதுவோ ஆள் கடத்தார் மாதிரி என்னை கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் பிபி எகர விட்டுட்டிங்களாடா, அதான் இப்போ சொல்லிட்டமே பண்ணி வைங்க. அது சரி அப்படின்ட்டு அவரோ சரி இங்கே பார்த்தா கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படிங்க. நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேன்னு பார்த்து நிற்க அப்படின்ட்டு அவரோ எம்மா ஹலோ பேர் என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்போ தான் அப்படியே திரும்பி அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போது ஃப்ரைடே மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து இது படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஸோ ஃபாதர் வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேமெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்போ ஹீரோவாகிய உனக்கு இந்த தயாங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கும் அப்படியே ஆனந்த கண்ணீர். ஏன்னா இது வரைக்கும் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தது, ஏன் இவன் கூட இருக்கோம் அப்படின்னு பல கேள்விகளுக்கு நடுவில் கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்க போகிறானா, இவ்வளவோ கஷ்டப்படணும்னு நினச்சோம் இதுக்கு, பட் இவ்வளோ சீக்கிரம் நடக்குது அப்படின்னு சந்தோஷத்தில் வார்த்தையே வரல, கண்ணில் டியர்ஸ் தான் வருது. அப்படியே கண்ணில் டியர்ஸ் வந்து அவனோட கையில் பட அவனும் ஏன்டி அழுகுற அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே டியர்ஸை தொடச்சிட்டே சம்மதம் அப்படிங்கிறீங்க. அடுத்தது தயாங்காக்கிய உங்களுக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எஸ் அப்படிங்கிறான். அடுத்த நிமிஷம் அவர் 2 ரிங்கை நீட்ட அவனும் ஒரு ரிங் எடுத்து அவங்க கையில் போட்டு விட, நீங்களும் ஒரு ரிங் எடுத்து அவன் கையில் போட்டு விடுறீங்க. அடுத்தது அவன் பேக்கெட்குள்ளேருந்து ஏதோ எடுக்கிறான், என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அதுலேருந்து ஒரு செயின் எடுக்கிறான். அது வந்துட்டு ஒரு பிளாட்டினம் செயின், அதில் நடுவில் வந்து ஹார்ட் சிம்பிளில் வந்து நேம் எழுதியிருக்கு தயாங்னு. ஸோ அதை எடுத்து உங்கள் கழுத்தில் அப்படியே போட்டு விடுறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்க அதை போட்டுவேன். இப்போ உங்கள் ஜடை அதாவது முடிய முன்னாடி நகர்த்தி விட்டு இப்போ உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே உடம்பெல்லாம் சிவ்வுன்னு இருக்குது. நீங்களே ஆல்ரெடி இப்போ நடந்துட்டு இருக்கதே கனவா நினைவான்னு தெரியாமல் ஏதோ ஒரு மனநிலை இருக்கா. இவன் வேறு எப்படி பண்ணுவோம், ஐயோ இவன் வேறு அடிக்கிற மாதிரி இருக்க, முடிஞ்சு நீங்கள் வந்த காரியம் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபாதர் அங்கே எது பேக் பண்ணிட்டான் ஃப்ரைடே. அடுத்த நிமிஷம் அவங்க சித்தி பையன்னு நினைக்கிறதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எவன் என்ன எனக்கு என்ன அப்படின்ட்டு அவன் ஆளுங்கள்லாம் வெளியானதும் அப்படியே இழுத்து உங்களா லிப்பில் கிஸ் பண்ண நீங்களோ ஷாக் ஆகி அப்படியே அவனை பார்க்குறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். கிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க லிப்பை அப்படியே கடிச்சு அந்த பிளட்டையும் டேஸ்ட் பண்ணி தான் விடுறான். நீங்களோ இப்போ நடந்ததெல்லாம் நனவான்ட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. கழுத்தில் இருக்க செயினை தடவி கையில் இருக்க மொத்தத்தையும் கல்யாணம் முடிச்சிருச்சா அப்படின்னு நினைக்கும் போதே லிப்ஸில் லைட்டாக வழி வர, அதுக்கு தான் அச்சாரமாக இப்படி கடிச்சு வச்சுருக்கானே, கனவில்லை நிஜந்தான்
கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னு ஏதோ உங்களை பற்றி நினச்சிட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுக்கா. இங்கே எல்லாத்தையும் வழி அனுப்பி வச்சுட்டு மேலே வந்தா தயாங்கோ. என்ன பண்ணுறவ குழந்தை அழுதுட்டுருக்கா அப்படின்னு. பேபி அழுதுட்டுருக்கிறது கூட தெரியல, நீங்கள் கனவு உலகத்தில் தானே இருக்கீங்க, ஸோ கற்பனையில் அப்படியே நின்றுட்டுருக்க. அவனும் வந்து உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை ஒரு நிமிஷம் ஒத்து பார்த்துட்டு இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை லைட்டாக ரிமூவ் பண்ண இப்போ தான் நீங்கள் உணர்வு வந்து என்ன யாரோ ட்ரெஸ்ஸை கழட்டமாக இருக்குது அப்படின்னு டக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்க தயாங் தான் உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பதறீங்க. அவனும் உங்களை மறைச்சிட்டு ஏண்டி குழந்தை அழுதுட்டுருக்கு அது கூட தெரியாமல் என்னடி கனவு கண்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கழட்டுறான். நீங்கள் அவனை முறைக்க அவனும் இதில் முறப்பு வேறு அப்படின்னு சொல்லிட்டு வாடி அப்படின்னு ட்ரெஸ்ஸை கழட்டின அடுத்த நிமிஷம் பெட்டில் அப்படியே படுக்க வச்சு உங்களோட வந்துட்டு இன்னர்ஸி கழட்டி விட்டான். ஸோ நீங்கள் அப்படியே அவனே பார்க்க என்னடி பார்க்குற சாம அழுகுறான் பாரு, அவனுக்கு பசிக்குது பால் கூட அப்படின்னு அவங்க பிரிஸ்ட்டை பிடிச்சி அவன் வாயில் வைக்க அவனும் பசியில் அப்படியே குழந்தை சப்பிச்சு அப்படியே வந்து பால் குடிக்க ஆரம்பிக்க படா அப்படின்னு இருக்க. அடுத்த நிமிஷம் தயாங்க இந்த பக்கம் அப்படியே கிளிக் பண்ண நீங்கள் அப்படிங்கிறீங்க. என்னடி இப்போல்லாம் நீ சாம்பை மட்டும் இல்லை என்னையுமே கவனிக்கிறதில்ல, ரொம்பவுமே ஏங்க விடுற, அதனால் முடியாது, ஐ நீட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஒரு பக்கம் செக் பண்ணாங்க. ஆமாம் சாருக்கு எல்லாமே தெரியும், பட் இதை மட்டும் தெரியாது என்ன. ஆமாம் எனக்கும் உங்ககிட்ட லிமிட் தெரிஞ்சு நான் இருக்கேன், ஆனால் நீங்கள் மட்டும் என்கிட்ட லிமிட்டே இல்லாமல் போயிட்டுருக்கீங்க. இதை தெரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் தான் பண்ணுறீங்களா? உங்களுக்கும் கோபம் அன்றைக்கி அப்படி பேசிவிட்டு கழுத்தை பிடிச்சி நினச்சது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜடமாக தானே இருந்திருப்பீங்க. அவங்ககிட்ட அதுக்கப்புறம் பேசுகிறதே இல்லை, நீங்கள் பேசாமல் தான் இருந்திருப்பீங்க. இப்போது இப்படி அவங்க சித்தியும் சித்தி பையனும் அடிக்கவும் தான் போய் பேசியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் நடந்ததெல்லாம் நினச்சி தான் இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அந்த கேள்வி கேட்க அவனும் என்ன லிமிட்டுக்கு அன்றைக்கி நான் பேசினேன்னா பதிலுக்கு பதில் வெஞ்சோ, பட் என்கிட்ட அதெல்லாம் செல்லாது. உனக்கு தான் நான் சொன்ன லிமிட், ஆனால் எனக்கு அந்த லிமிட்டுங்கிறது கிடையாது. ரூல்ஸ் எடுத்தவங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. அப்படியே இருந்தாலும் மீறப்படும் அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு எனக்கு உங்ககிட்ட லிமிட்டே கிடையாது, எல்லாமே அன்லிமிட்டட் தான் அப்படின்ட்டு அவங்க பிரிஸ்ட்டை பிடிச்சி அவன் அமுத்த அப்படின்ட்டு நீங்கள் போடாங்கிட்டு அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ள முடியாமல் ஒரு வழியாக தள்ளி விட்டுறீங்க. அவன் கவனிக்காமல் இருந்தனால டப்புன்னு தள்ளி விட்டுட்டு பெட்ஷீட்டை எடுத்து பொத்திக்கிட்டு பேபிக்கு மட்டும் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்க. ஹீரா பேபி வேணாம், என்னை டென்ஷன் பண்ணாத, அப்புறம் சித்தாரம் உனக்கு தான் அதிகமாக இருக்கும். ஒழுங்கா இப்போ எனக்கு பசியை நீயே போக்கவை, இல்லைன்னு வச்சுக்கோ அப்புறம் நானும் எடுத்தா உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்ட உனக்கு பயம் வந்தது. செஞ்சாலும் சிவா படுப்பாவி, இவன் கூட இருக்கிறதே பயமாக தான் இருக்குது. ஒரு நேரம் நல்லா இருக்கான், ஒரு நேரம் சைக்காவும் மாறிடுறான் அப்படின்னு பயந்துட்டு நீங்கள் வேறு வழி இல்லை, இப்போ மட்டும் நம்ம கொடுக்கல நம்மளை போட்டு படுத்து எடுத்துருவோம் அப்படின்ட்டு பேபிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும்போதே அப்படியே பெட்ஷீட்டை மெதுவாக இழுத்து இப்போ அவனை நீங்களே அவன் தலையை பிடிச்சி இழுத்து அவங்க பிரிஸ்ட்டை அப்படியே வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அது அப்படின்ட்டு அப்படியே அங்கே லிக் பண்ணி சக் பண்ணி அப்படியே பைட் பண்ண அவங்களுக்கு வலிக்குது. இவன் படுத்துறான்டா அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. அவனும் அப்படியே பிரெஸ்ட் மில்க்லாம் அப்படியே குடிச்சிட்டு யம்மி, ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, உங்ககிட்ட முரண்டு பிடிச்சி நானாக எடுத்துக்கிறத விட நீயாக கொடுக்கும்போது அது தனி டேஸ்ட்டு தான் பேபி, என்னமோ இருக்குது உன் மேலே அப்படியே ஹனி மாதிரி வந்து நான் லிக் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்ட்டு அவன் பாடி பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கும் மனசுக்குள்ளே அப்படின்னு இருக்குது. பிகாஸ் என்ன தான் இப்போ கல்யாணம் ஆகியிருந்தாலும் ஆனால் இதுக்கு முன்னாடி அவன் நடந்துக்கிட்டதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு கடுப்பாகுதில்ல. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு அப்போது இப்போ தான் என்ன கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேப்பர்ஸ்லாம் சைன் வாங்கினானே, அப்போ அதெல்லாம் என்ன, அப்போ என்ன பண்ணல அது என்னன்னு கூட நானும் பார்க்கல, ஏதோ சைன் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ நான் நினச்சது மாதிரி அது கல்யாண பத்திரிக்கிற பண்ணிக்கிற பேப்பர்ஸ் இல்லையா, நான் கூட என்னை ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அப்போது அதுவும் இல்லையா, அப்போ அந்த பேப்பர்ஸில் என்ன தான் இருந்தது, அதில் எதுக்கு என்கிட்ட சைன் வாங்கினான் அப்படின்னு பல குழப்பம். இப்போ கேட்டால் மட்டும் சொல்லப்பா போகிறான் படுப்பாவி, எது கேட்டாலும் சொல்லவும் மாட்டான். இவன்கிட்ட கேட்டு உடம்பு புண்ணாக்கிக்கிறத விட கேட்காம இருந்தலாமா, ஆனால் அப்படியே இருக்க முடியலையே, கேட்டால் சொல்லுவானா, கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு பலவித குழப்பத்தில் இருக்கீங்க. அதில் நீங்கள் பேபி பால் குடிச்சிட்டு தூங்கினது கூட கவனிக்கல. தயாங் தான் அப்படியே பார்க்குறான், சாம் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை அப்படியே வாயெல்லாம் தொடச்சி விட்டு மேலே போட்டு தட்டி விடுறான். அதை ஏப்பம்லாம் விட்டதும் அப்படியே கொண்டது மெதுவாக அழுங்காமல் குழுங்காமல் பக்கத்தில் இருக்க பேபி பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு இப்போ உங்கள் பக்கம் அப்படியே திரும்பி வந்து உங்கள் மேலே அப்படியே படுக்க நீங்கள் அப்போ தான் சுயநினைவு வந்து அப்படின்னு பார்க்குறீங்க. குழந்த அப்படின்னு பார்க்க பேபி அவன் படுக்க வச்சிட்டான். அப்படின்ட்டு இப்போ அவன் பக்கம் திரும்ப அவனும் அடுத்த நிமிஷம் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்க தயாங் அப்படிங்கிற பேபி அப்படின்ட்டு அவன் மோன் பண்ணிகிட்டு இருக்க. நீங்கள் ஏன் தயாங் இன்றைக்கி தான் நமக்கு மேரேஜ் ஆகிருக்கா
எஸ் பேபி அப்படிங்கிறான். எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. இருந்தாலும் அடித்தாலும் பரவாயில்ல, எனக்கு எப்படியாவது கேட்டுடணும் அப்படின்ட்டு அவன் தலையை அப்படியே கோதி விட்டுக்கிட்டே அப்போ இப்போ தான் நமக்கு மேரேஜ் நடந்துச்சுன்னா அப்போது அன்னைக்கு பார்த்ததுமே சில பேப்பர்ஸில் சைன் வாங்கினீங்களே, அந்த பேப்பர்ஸில் என்ன, அதில் என்ன இருக்குது, அதுலேயே என்கிட்ட சைன் வாங்குறீங்க அப்படின்னு அடுத்தடுத்த கேள்வியாக கேட்குறீங்க. அவனும் இவ்வளோ நேரம் மோன் பண்ணிவிட்டு கண்ணு மூடிட்டு இருந்தவன் டப்புன்னு கண்ணு திறக்கா. அந்த கண்ணை பார்த்து நீங்கள் பயந்துடுறீங்க. பட் ரெட்டாக இல்லை, ப்ளூவாகவே தான் இருக்குது. அப்படியே கண்ணை உத்து பார்த்துட்ருக்கீங்க. அவனோ உன் புத்தி மாறவே மாறாதுல்லடி, எத்தனை டைம் சொன்னாலும் இந்த கேள்வி கேட்குற புத்தியை மட்டும் மாற்றிக்கவே மாட்டேன்ல அப்படிங்கிறான். அவங்களுக்கோ பீதி ஆகுது. போச்சு, இன்றைக்கி அடித்து ஆட்டமெல்லாம் வெளுத்து வாங்க போகுது, சாக போகிறோம் அப்படிங்கிற வரைக்கும் அவனே பார்த்துட்டுருக்க. சரி, ஆனாலும் உனக்காக சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ அதுபடி பார்த்தா இன்றைக்கி நீ லீகலாக என்னோடய ஒய்ஃப். ஸோ என் ஒய்ஃப் கேட்டு நான் சொல்லாமல் இருக்கக்கூடாதுல, அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே சொல்ல. எப்போயாச்சும் ஒய்ஃப்னு ஒத்துக்கிட்டே சொல்லுடா, அதுக்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பேனு என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு உயிரும் உடம்போ என்ன ஆடுதுன்னு எழுதி வாங்கினேன். வாட் அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன புரியலையா? ஒரு வீடு, அதோட இடம், அதையும் சேர்த்து வாங்க பட்டா போடுற மாதிரி தான். நீ உன்னோட பாடி, உன்னோட உயிர் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு உனக்கு எது ஆனாலும் அதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. வேறு யாரும் உன்னோட பாடியை கூட டச் பண்ண முடியாது, அதுக்கு சொந்தமும் கொண்டாட முடியாது. அப்படி தான் எழுதி வாங்கியிருக்கேன். அவன் சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ந்து போயிருங்க. இது என்னடா முட்டாள்தனமான ஒரு சைன், எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி இது வரைக்கும் யாரும் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி சைன் வாங்கினதை நான் கேள்விப்பட்டது கூட இல்லையடா. இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டா, இப்படி ஒன்று இருக்கா? இல்லை, இவனை சும்மா பேச்சுக்கு தான் சைக்கோன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது, பேச்சுக்கெல்லாம் இல்லை, ஆள் உண்மையிலேயே சைக்கோ தான் போல். தெரியாதனமாக வந்து ஒரு சைக்கோட்டை மாட்டிகிட்ருக்கேனே. இப்படி வினோதமாலாம் யார் நடந்துக்குவா? இவனால் மட்டும்தான் முடியும். இப்போ அப்படி டிசைனாக யோசிக்கிற, என்னால் இப்போ வரைக்கும் இதை ஜீர்ணிக்க முடியல. இது என்ன மாதிரியான ஒப்பந்தம்னு கூட எனக்கு புரியலடா. என்ன கருமத்தை வாங்கினையோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் இப்படி ஒரு புதுசாக இருக்குது இது உங்களுக்கு. நான் என் உடம்பு எல்லாமே இவனுக்கு சொந்தமா, எப்படி அப்படி அப்படின்னு ஒரே குழப்பத்துட்டே இருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் ஸ்கிப்பாக இப்போ அவனும் நாளைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் அதுக்குள்ளே இங்கே இருக்கிற என்னோடய கம்பெனிஸை போய் ஒரு வாரத்தை ஆச்சு ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறான். கிளம்புறோமா, இந்தியாவில் இருக்கிற வரைக்குமா கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு, திருப்பி அங்கே போகணுமா அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஒரு வழி இல்லை, இவன் பின்னாடி போகிறது தான் நமக்கு வழி அப்படின்ட்டு அதான் இப்போ கல்யாணமாச்சும் பண்ணிக்கிட்டானே. அதுதான் எந்த உறவில் இருக்குன்னு தெரியாமல் இருந்தோம், இப்போ அட்லீஸ்ட் கல்யாணமாவது நடந்திருக்கு. அதை நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு சரி அவன் அங்கே போயிட்டு வரதுக்குள்ள நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நீங்களும் உங்கள் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணுறீங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் டேவே கிளம்புறனால. ஸோ குட்டி பாப்பாவோட ட்ரெஸ், உங்கள் ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஹாலுக்கு வரீங்க. பேபி வந்துட்டு வாக்கல்ல விளாண்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க. அவன் ஊன்னு கத்திட்டு அவங்க ஒரு டிவியில் அதுவும் டிஸ்கவரி சேனல் பார்த்துட்டு கத்திட்டு இருக்கா. நீங்களோ இரு மம்மி உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பருப்பு சாப்பாடு அப்படியே மசிச்சு எடுத்துகிட்டு வரீங்க. பப்பு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே ஊட்ட அவனும் அப்படின்னு சவுண்டு விட்டுட்டு டிஸ்கவரி பார்க்க நீங்கள் அப்படியே தயாங்க வேணும் அதே மாதிரி சவுண்டு விட்டு பார்த்துருப்பீங்கள. ஸோ அந்த நினைவு வர அப்படியே அப்பன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருஷ்டி கழிச்சு கட்டாக் எடுக்கிறீங்க. அதை எடுத்துகிட்டு அப்படின்னு அப்படியே பார்த்துட்டுக்கா. அவனும் ஊன்னு அதில் வர டைகர் லைன்லாம் காமிக்க பாரா. என்ன தான் கார்ட்டூன் போட்டு வச்சாலும் இந்த வயசில் எல்லாம் கார்ட்டூன் பார்ப்பாங்க, இவன் மட்டும் வேட்டையாடுறத விரும்பி பார்க்குறான். அப்படியே அப்பம் புத்தி, இது ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போதோ அப்படின்னு நினச்சிட்டு சரி அது வருதா, லைனா டைகரா பப்புவா சாப்பிட்லாமா அப்படின்னு பேசிகிட்டே பாப்பாவுக்கு அப்படியே சாப்பாடு விடவும் தவிர்க்கல. நீங்கள் அப்படியே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அவங்க வேர் இஸ் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. அப்போது திடீர்னு ஃப்ரைடேவோ வீட்டுக்குள்ளே அடாதடியாக உள்ளே வர நீங்கள் என்னாச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. மேம் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், சார் தான் சொல்ல விடலை. என்னாச்சு சார்? நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அது அவருக்கும் அப்பா அம்மாவுக்கும் ஆகவே ஆகாது. அதனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 பேத்துக்கும் பெரிய பிரச்சனை. சாரை அவங்க அம்மாவே கொல்ல பார்த்தாங்க. வாட், அம்மாவா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவங்க சித்தி பையன் நின்றுட்டுருக்க. அம்மாவே கொல்ல பார்க்குறாங்களும் இவங்களாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மேடம், அவர்
கொல்றதுக்கு நிறைய டைம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அவருக்கு நான் வந்து பாடி கார்ட்ஸ் அனுப்பி வச்சாலும் சாருக்கு அது பிடிக்காது, எல்லாத்தையும் திருப்பி விட்டுருவார். இப்போது அவருக்கு என்னாச்சு? அது சாரை அவங்க சுத்த போட்டாங்க, நான் பக்கத்தில் போக முடியல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பதட்டத்தோடு சொல்ல, நான் உடனே வரேன், அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு இப்போ அப்படியே அவனோட ஓடுறீங்க. அவனோ போய் காரை ஸ்டார்ட் பண்ண பின்னாடி போயிட்டு எங்கே இருக்காரு, அவருக்கு என்னாச்சு? ஃப்ரைடே உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், அவருக்கு என்னாச்சு, எங்கே இருக்கார் இப்போது? ஃப்ரைடே அப்படின்னு கத்திகிட்டே இருக்கீங்க, பதிலே இல்லை. என்ன எப்பவும் கேட்டதும் பதில் சொல்லுவோம், பதிலே இல்லை அப்படின்ட்டு ஃப்ரைடே அப்படின்னு மறுபடியும் கத்த, அதான் நீ புருஷன்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, யாருடா நீ ஃப்ரைடே இல்லை நீ யார் அப்படின்னு கதவை தந்துட்டு வெளியே போகிறீங்க. அவனை விடாமல் அப்படியே பிடிச்சிக்க ஹெல்ப் பண்ணி கத்திட்டு இருக்கீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.